நீங்க நிச்சயமாக ஒட்டுமொத்தமா கிரியா சொல்றேன். பாபாஜி வணங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக வணங்கக்கூடாது. அது ஏன் அப்படின்னு ஏன் என்று சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப வாழ்வியலோடு இப்ப மக்களே நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சும்மா உட்கார்ந்திருந்தா முக்கியமா என்னை போல அன்னையர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து தெய்வமே கடவுளே வந்தா கூட சும்மா மந்திரத்துல மாங்காய் காய்ச்சி வைக்க முடியுமா? இல்ல குழந்தைக்கு பசி சோறுனா சோறு இருந்தா வரைச்சு பண்ண முடியுமா? முடியாது. எல்லாருமே என்ன பண்ணாங்க? வந்த ஞானிகள்லாம் வாழ்வியலோட ஒன்றிதான் வாழ்ந்தாங்க. இப்ப பழனியில யாரு சிலை செஞ்சு வச்சாங்க? போகர். அது ஏன் செஞ்சு வச்சாரு? இந்த காலகட்டம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். யுகம் கடந்து அவங்க இதெல்லாம் நடக்க போது கொஞ்சம் பேரனாது காப்பாத்தனையே உணர்ங்கடா, நீ நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா நினைங்கடா, நீ உழைச்சாதான்டா சாப்பிட முடியும், நான் சாமியை தேட போறேன், சாமி எப்படி இப்படி போய் உட்கார்ந்து இருந்தா சாப்பாடு வந்து வராது. இப்ப மனிதர்கள் கற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இலைத்தலைகளை உடுத்தி இருந்தோம். அதுக்கப்புறம் என்னது உடலை மறைத்தோம். இப்படி எல்லாம் வந்தது. இப்ப அந்த பாபாஜி இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இப்படி யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவர் இடுப்புல ஒரு துணியை கட்டியிருக்காங்க. ஒரு நிர்வாண அவர் இன்னொன்னு அவர் ஒரு இமயமலையில போய் உட்கார்ந்துட்டு இப்படி தபம் பண்றாராம். சரி உட்காந்துக்கோ, நீ இறைநிலை, நீ யாருக்கு நீ சோறு போட்ட, நீ யாரு, நீ உழைச்சு நீ யாருக்கு சாப்பாடு கொடுத்த? என் வள்ளல் பெருமானார் அவரு காலகட்டத்துல பாபாஜிய இன்னைக்கு வழிபடுறவங்க அவர் முறையில கிரியா யோகம் பயிரும் தப்பு நிறைய தப்பு இருக்கு. தப்பு அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபாலோவர் தான் எந்த இருக்காரு. ஏங்க நான் சொல்றேன், அதாவது பிரிட்டிஷ் பிரதமரே வந்து பாபாஜி தான் முருகனா ஒத்துக்க முடியாது. அந்த முருகன் எங்களுக்கு தேவையில்லை. முருகன்ங்கிறது பாபாஜி முருகன் யார் சொன்னாங்க? சொல்றாங்க. இப்ப நான் இப்ப இவ்வளவு ஆணித்தரமாக பேசுறேன். கிரியா யோகம் இனிமேல் தேவையில்லைங்கிற தேவையில்லை. யோகம் தான் அந்த உலகத்துக்கான பெரிய புரட்சியாக போகுது. இத கிரியா யோகத்தை இல்ல அதுதான் சொல்றேன். கிரியா யோகத்தை பற்றி கொண்டால் உலகம் அழிவது நிச்சயம்.